ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அன்பாக்சிங் வீடியோ தான். திருப்பி அன்பாக்சிங் வந்துட்டேன். இந்தியாவில இருந்து மறுபடியும் 2 பேட் எடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னல 2 பேட் எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ 2 பேட்டு கூட கொஞ்சம் சின்ன சின்ன சாமான்லாம் வாங்கியிருக்கிறோம் விளையாடுறதுக்காக. ஸோ அதுதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங்கில் போவோம், வீடியோவில் போகலாம். வாங்க போகலாம். வாங்க சொல்லு, வாங்க சொல்லு. வாங்க கூடு வாங்க. சரி, கீழே இறங்குங்க. ஒரு பார்சல் இருக்கு இங்கே இருந்தா அப்பாவை எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இந்தியாவிலேருந்து வந்த பார்சல். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். இதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எல்லாரும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நட்சத்திரா தியாரா அங்கே போகக்கூடாது. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. தியாரா இங்கே வாமா. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இங்கே வந்து காட்டு. பாதி கீழே விட போறது ஏறாமா. மேலே ஏறாது, மேலே ஏறாது. கீழே இருந்து கீழே இருந்து கீழே இருந்து கீழே இருந்து இதுக்கு மேலே மேலே ஏறக்கூடாது. ஓகே ஓபன் பண்ண கழுங்க. ஓபன் பண்ணலாமா? லைட் தூக்க முடியல. ஓய் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎஸ்சி கம்பெனி பிராண்டு. டிஎஸ்சி பிராண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் க்ளவுஸில் இது ஃபில்லிங் க்ளவுஸ். நம்ம ரெண்டு ஃபில் வாங்கணும் தெரியாது. பால் அடிக்கடி கை பெயின் ஆகும். ஒயிட்டு தான், என்ன பண்ணுறது, வேறு கலர் கிடைக்கல. அதனால் ஒயிட் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. அதான் இந்தியாவிலேருந்து தான் எடுத்தது. Blouse. No pijama. நான் சாட்சிக்கு போறேன். அடுத்தது இது வந்து பேட்டிங் கிளவுஸ். தெரியும் இல்லை, இது வந்து பேட்டிங் ட்ரிப்புக்காக எடுத்தது. எல்லாரும் கை மறக்கணும். வந்து ட்ரெயினாக இருக்குது.
இன்னர் க்ளவுஸ் இது. எஸ்எஸ் மார்க்கில் வாங்கினது. இது வந்து இன்னர் க்ளவுஸு. உங்களுக்கு தெரியும் கீப்பிங்க்கு இன்னர் க்ளவுஸ் போட்டு தான் மேலே க்ளவுஸ் போடுறது. எனக்கு வாங்கினது ஏன்னா தான் கீப்பிங் எங்கள் டீமில். அதனால் நான் இது மேலே கீப்பிங் க்ளவுஸ் போட்டு காட்டணும். வெயிட் பண்ணுங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜெர்சி, ட்ராக்கு, டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் முதல்ல ஆர்டர் பண்ணோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு தான் டிசைன்ஸ்லாம் நாங்கள் தான் பண்ணோம். ஸோ இந்த வாரம் இதை போடுவோம். உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கீப்பர் க்ளவுஸ். ஏன்னா கையெல்லாம் ரொம்ப அடிப்படுது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா RNS ரன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அந்த பிராண்டில் தான் எடுத்துக்கிறோம். காட்டு வச்சுக்கிறாங்க. இன்னர் க்ளவுஸ் போட்டு பாருங்க. இன்னர் க்ளவுஸ் போட்டு அப்புறமா நான் க்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, சைஸ்லாம் அதெல்லாம் போட்டு பார்க்குறேன். எங்க அந்த பச்சை பால் எடு. இந்த கையில் எதுவும் டைட் பண்ண முடியாம இருக்குது. போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, போடு, போடு. ரெண்டு நேரம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. முன்னாடி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி வருது. இந்த க்ளவுஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் விளையாடுறது வந்து இந்த பால் தான், ஹாட் டென்னிஸ் தான். ஆனால் என்னென்னா குளிர்காலத்தில் இங்கே வந்து பால் பயங்கரமாக கை அடிப்படுது. ஏன்னா குளிர் வந்து ஒவ்வொரு குளிரில் வந்து கை வந்து இதுவாகிருக்கும். சும்மா லைட் அடிப்பட்டாலும் பயங்கரமாக அடிப்படும். அடுத்தது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா BDM பாருங்க. நல்லா லைட் வெயிட்லாம் தாண்டி நல்லா பேலன்ஸ் பண்ணுவோம். நல்லா ஹீட் ஆகணும். நல்லா பேலன்ஸ்
காஷ்மீர் உள்ள தான், இங்கிலீஷ் வீடியோ இல்லை, காஷ்மீர் உள்ள தான். ஸோ அம்மா இது ஸ்டிச்சிங் பால் விளையாடுற பேட் எடுத்து டென்னிஸ் பால் தெரியாது. டென்னிஸ் பால் விளையாடுறோம் ஸ்டிச்சிங் பால் பேட்ல. அடுத்தது நம்ம ஐட்டம் எனக்கு ஃபேவரட்டான ஐட்டம் என்னது சொல்லுங்க. டிஎஸ்சி ஃபேவரட்டான பேட்டு. ஏன்னா நான் இந்த பேட்டில் தான் நான் இப்போ விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் பர்பிள் கலர் அது வந்து க்ரீன் கலர் பேட்டு. இந்த பேட்டுக்கு இந்த பேட்டுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வீடியோ மோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் கூட ப்ரீமியம் இல்லை, இது ப்ரீமியம் அவ்வளோ பூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பசங்க பார்த்தோம்னா இந்த கடைக்கு இந்த பேசலாம் கம்மியாக இருக்குது பேக்கு. சும்மா டென்னிஸ் பால் வர்றதே தெரியல. டென்னிஸ் பால் போடு போடு, அங்கே போடு, பொறுமையா போடு. ஈஸி வந்து டென்னிஸ் உங்களுக்கே தெரியுதா? அந்த மாதிரி தெரியுதா? பாருங்க எவ்வளோ வித்தியாசம். மீடியம் வந்து வெயிட்லெஸ் நினச்சா மாதிரி வந்து வெயிட் தான். ஆனால் சூப்பராக இருக்கும். எதிரே பார்க்கல சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபோனில் கேமராவில் பார்த்தா எடுக்கிறது வீடியோ பார்க்கல. நான் மீடியம் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் மீடியமோட மீடியம்னா பறக்கும் வால் கட்டாக கஷ்டம் இருக்குது. நல்ல பேலன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்ல பேலன்ஸ் சூப்பராக இருக்கும். ஷார்ட்டுக்குலாம் நல்லா இருக்கும். இதான் எங்கள் டீமோட ஜெர்சி ட்ராக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை பாரிஸ் கவி.